செக்ஷன் 1ல் நம்ம பார்த்தது கிரிக்கெட். அதில் மித்தாலி துரைராஜ் பற்றி பார்த்தோம். இப்போ செக்ஷன் 2 இதில் நாம் கபடியில் யார் வெல் பிளேடாக இருந்த உமன் அப்படின்னு பார்த்தோம்னா உஷா ராணி. அவங்கள பற்றி பார்க்க போகிறோம். உஷா ராணி கம் கபடி சாம்பியன் ரோஸ் ஃப்ரம் சாண்டி டவுன் ஆஃப் சுபதர்பாலயா இன் யஸ்வந்த்பூர் நியர் பெங்களூர் இன் கர்நாடகா. சாண்டி டவுன் அப்படின்னா ரொம்ப ஒரு கிராமத்தில் பிறந்தவங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டத்தில் சென்னிமலையில் அம்மாபாளையம்ங்கிற ஊரில் இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி கர்நாடகாவில் பெங்களூருங்கிற ஒரு ஊரில் யஸ்வந்த்பூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமம் சுபந்தர்பாலயா அப்படிங்கிறது. அங்கே தான் அவங்க பிறந்தாங்க. ஆம்டு வித் ஹர் மதர்ஸ் அன்ஃபுல்ஃபில் அப்படின்னா நிறைவேறாத ஆசை. ட்ரீம்னா ஆசை. அன்ஃபுல்ஃபில்டு ட்ரீம் டு பிகம் அன் அத்லெட் அப்படின்னா தொடர் ஓட்டப்பந்தய வீரர்னு அர்த்தம். இப்போ அவங்க அம்மாவோட கனவு என்னென்னா ஒரு ஓட்டப்பந்தய வீரர் ஆகணும் அப்படின்னு. சி பிகேம் டிட்டர்மைண்ட் அண்ட் ப்ராக்டிஸ்டு கபடி. ஆனால் இவங்க ரொம்ப ஆற்றல் மிக்கவங்களாக இருந்தாங்க. எதில் அப்படின்னா கபடியில். அட் த காந்திவீரா ஸ்டேடியம் எவ்ரி மார்னிங் ரெயின் ஆர் ஷைன். அதாவது என்னென்னா இப்போ அவங்க டெய்லியும் ரொம்ப ஆற்றலோட டிட்டர்மைண்டுனா ஆற்றல் ரொம்ப ஆற்றலோட ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. காந்திவீரா ஸ்டேடியம் அந்த ஸ்டேடியத்தில் எவ்ரி மார்னிங் ரெயின் ஆர் ஷைன். அப்போ மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் இவங்க டெய்லியும் கபடி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஆஸ் அ ஸ்கூல் சைல்டு அவங்க ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் பொழுதே ஷி க்ரூ அப் வாட்சிங் கபடி அட் அ கிளப் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹர் ஹவுஸ். டெய்லியும் பார்த்தோம்னா அவங்க வீட்டுக்கு முன்னாடியே ஒரு கபடி கிளப் இருக்குமாமா. அதில் கபடி விளையாடுறவங்கள பார்ப்பாங்க. அண்ட் சூன் ஜாயின் த கிளப் அண்ட் ஸ்டார்ட் பிளேயிங். ஜாயின்டுனா சேர்றது. கொஞ்ச நாள்லேயே என்ன பண்ணாங்க, இவங்க அந்த கிளப்பில் சேர்ந்து விளையாட ஆரம்பித்தாங்க. கபடி அட் நேஷ்னல் லெவல் இன் சப்ஜூனியர் கேட்டகரி. நேஷ்னல் லெவலில் சப்ஜூனியர் கேட்டகரியில் விளையாட ஆரம்பித்தாங்க. whenever she was not playing, அதாவது அவங்க விளையாடாமல் இருந்த டைமில் கூட she was the source of support to her parents and others at home. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மற்ற ஏதாவது வேலைகள் செஞ்சு கொடுக்குற மாதிரி வீட்டுக்கு ஏதாவது ஒரு வருமானம் வர மாதிரி ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதாவது இப்போ நம்ம விளையாட்டுகளில் பார்த்தோம்னா வருஷம் ஃபுல்லாக விளையாண்டுகிட்டே இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு சீசன் டைமில் தான் விளையாடுவாங்க. அப்போ அந்த சீசன் டைமில் அவங்களுக்கு விளையாட்டுகள் இருக்கும், ப்ரைஸ் கிடைக்கும், எல்லாம் வருமானம் இருக்கும். மற்ற நேரத்தில் பார்த்தோம்னா வருமானம் இருக்காது. அந்த டைமில் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சி யூஸ்டு டு செல் ஃப்ளார்ஸ். செல்னா விற்கிறது. Sell flowers for her daily living and she had to struggle all through her life until she got a job in Karnataka State Police Force. அதாவது ஸ்ட்ரகிள்னால் ரொம்ப கஷ்டம். அதாவது இந்த மாதிரி விளையாட்டுகள் இல்லாத டைமில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பூ விற்கிறது. டெய்லி அவங்க குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கர்நாடகா ஸ்டேட் போலீஸ் ஃபோர்ஸில் அவங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும். She was selected as a police person for her excellence in sports and was the youngest in the Karnataka State Police Women Kabaddi team. அதாவது பார்த்தோம்னா இவங்க ஒரு போலீஸாக செலக்ட் ஆகிட்டாங்க. எதுக்காக அப்படின்னா இவங்க விளையாட்டில் இருந்த இவங்களுடைய மிகச்சிறந்த ஆற்றல்னால் இவங்களுக்கு ஒரு வேலை, கவர்மெண்ட் வேலை கிடச்சிது. அந்த கர்நாடகாவிலேயே ரொம்ப யங்கஸ்ட், ரொம்ப சின்ன வயசில் போலீஸ் வேலை கிடைச்சவங்க இவங்க தான். She was just 29 old when she won a gold medal in கபடி. அவங்க கபடியில் கோல்டு மெடல் வாங்கும் பொழுது அவங்களுக்கு வயசு பார்த்தோம்னா 29. She is much acclaimed for her ரைடிங் skill in கபடி. அதாவது அக்ளைம் அப்படின்னா பாராட்டு பெறுறது இல்லை அங்கீகரிக்கப்படுறது அப்படின்னு வச்சுக்கலாம். ரைடிங் ஸ்கில் அதாவது அந்த ரைடிங் ஸ்கில்னால் என்னென்னா இப்போ ஒரு டீமில் இருந்து இன்னொரு டீமுக்கு போகும் பொழுது அது கபடின்னு சொல்லிகிட்டே போவோம் இல்லையா.
அந்த ரைடிங் ஸ்கில்லுக்காக அவங்கள வந்து ரொம்ப பாராட்டினாங்க. இஎஸ் ஸ்மந்த் அப்படிங்கிறவர் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் அட் கர்நாடகா ஸ்டேட் போலீஸ் ஸ்போர்ட்ஸ் ப்ரொமோஷன் போர்டு. அதாவது ஸ்டேட் போலீஸில் ஒரு ப்ரொமோஷன் போர்டு இருக்குது, ஸ்போர்ட்ஸ் ப்ரொமோஷன் போர்டு. அதனோட ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் இஎஸ் மந்த் அப்படிங்கிறவர் இந்த உஷா ராணியை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிஸ்பைட் அ வெல் பெய்டு ஜாப், உஷா பார்ட்டிசிபேட்டட் இன் நேஷ்னல் ஈவெண்ட் எவ்ரி இயர் வித்தவுட் அ மிஸ். அதாவது ஒரு நல்ல சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு வேலை கிடைச்சதுக்கப்புறமும் உஷா வந்து அந்த நேஷ்னல் ஈவெண்ட்லாம் வருஷம் கலந்துக்குவாங்க. ஒரு வருஷம் கூட அதை மிஸ் பண்ணவே மாட்டாங்க. பார்ட்டிசிபேட் அப்படின்னா ஈடுபடுதல், கலந்து கொள்ளுதல் அப்படி வச்சுக்கலாம். ஷீ இஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் கிவிங் லீடு. எக்ஸ்பர்ட்னா ரொம்ப திறமை மிக்க. கிவிங் லீட்ஸ், அதாவது லீடுனா தலைமை பொறுப்பு, தலைமை ஏற்கிறது. ரைடிங் ஆப்பனன்ட்ஸ்னால் எதிராளி. அண்டு கன்சிஸ்டன்ட்லி பிளேயிங் எ ப்ராமினன்ட் ரோல் இன் த இந்தியன் கபடி டீம். அதாவது ப்ராமினன்ட் அப்படின்னா எல்லாரும் அறிந்து கொள்கிற அளவுக்கு ஒரு ரோலை ப்ளே பண்ணினது இவங்க தான். அதாவது அந்த இஎஸ் மந்த் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, நல்ல வேலை கிடைச்சதுக்கப்புறமும் வருஷம் இவங்க விளையாட்டில் கலந்துக்குவாங்க. ரொம்ப வந்து எக்ஸ்பர்ட், அதாவது ஒரு தலைமை பொறுப்பு ஏற்றுக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஒரு திறமை மிக்கவங்க. எதிராளியை வந்து ரைடிங் ஸ்கில், அந்த எதிராளியை ரைடிங் பண்ணுறதுல ரொம்ப திறமை இருக்கிறவங்க. ப்ராமினன்ட் அப்படின்னம்னா எல்லாராலையும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இந்தியன் கபடி டீமில் இருக்கக்கூடிய ஒரு உமன். உஷா ராணி இஸ் நவ் ஒர்க்கிங் ஹார்ட் அண்ட் பார்ட்டிசிபேட்டிங் எவ்ரிடே டு வின் தி கோல்டு மெடல் அட் தி ஏஷியன் கேம்ஸ் 2018. அதாவது 2018 நடக்கக்கூடிய ஒலிம்பிக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி கோல்டு மெடல் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஷி ஹேஸ் ஆல்சோ பிகம் அ ரோல் மாடல். ரோல் மாடல்னால் முன்னுதாரணம், இன்ஸ்பிரேஷன்னாலும் ரோல் மாடல்னாலும் ஒன்று தான். டு ஹர் பிரதர் அண்ட் சிஸ்டர் அட் ஹோம் அண்ட் அதர் ஃபெல்லோ ஸ்போர்ட்ஸ் பர்சன். அதாவது அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய தம்பி தங்கச்சிகை இல்லை மற்ற விளையாட்டு வீரர்கள் எல்லாருக்கும் அவங்க வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்காங்க. டூ யூ நோ பாருங்கள், இந்தியா ஹேஸ் ஓன் ஆல் 6 உமன் கபடி வேர்ல்ட் கப் பிளேடு ஃப்ரம் 2012 to 2017. அதாவது 2017 2017 வரைக்கும் நடந்த எல்லா வேர்ல்டு கப், கபடி வேர்ல்டு கப்லேயும் இந்தியா தான் ஜெயிச்சுது. கிளாசரி பாருங்கள், சாண்டி டவுன் அப்படின்னா ஒரு பூர் ஏரியா, அதாவது ஒரு குக்கிராமம். அன்ஃபுல்ஃபில்டு அப்படின்னா அன்ரியலைஸ்டு, நிறைவேறாத. ப்ராமினன்ட் அப்படின்னா நோட்டீஸபிள், அனைவரும் அறிந்த. டிட்டர்மைண்ட் அப்படின்னா வில் பவர், ஆற்றல். இப்போ இதில் வந்து 3 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பேப்பரில் எழுதி இந்த பேஜில் புக்கில் ஒட்டிக்கணும், தப்பு இல்லாமல் எழுதணும்.